வணக்கம் நேயர்களே, இது உங்கள் கண்ணின் மணியை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பாரம்பரியமான ஆரோக்கியமான சுவையான ஒரு உணவு செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி ரசமும் பச்சரிசி சாதமும் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்டுக்கோழி ரசம் நம்மளுக்கு சளி, காய்ச்சல், இருமல், தும்மல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதோட நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே நம்மளுக்கு அதிகப்படுத்தும். இந்த நாட்டுக்கோழி ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி 1 கிலோ, இன்றைக்கி நமக்கு கிடைச்ச நாட்டுக்கோழியில் முட்டைக்கோழியாக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எக் இருக்குன்னு. நல்லெண்ணெய் 50, மிளகு 10 கிராம், சீரகம் 15 கிராம், காய்ந்த மிளகாய் ஒரு 20லேருந்து 25 எடுத்துக்கோங்க, சோம்பு 10 கிராம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, பூண்டு, இஞ்சி பெரிய சைஸாக ஒரு 2 துண்டு எடுத்துக்கலாம், பச்சரிசி தேவையான அளவு, மல்லி ஒரு 100 கிராம். நாங்கள் இன்றைக்கி வயலில் தான் நாட்டுக்கோழி ரசத்தையும் பச்சரிசி சாதமும் குக் பண்ணி சாப்பிட போகிறோம். எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி வயலில் கூட்டிகிட்டு போய் குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கோழி ரசம் செய்கிறதுக்கு முதல்ல வெங்காயத்தை நம்ம இடித்து எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஜலதோஷம், தும்மல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதோட நம்ம உடல் சூட்டை ரொம்பவே தணிக்கும். கோழி ரசம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான கோயில்கள், அதாவது காளி, கருப்புக்கெல்லாம் பூசை போடுவாங்க. அப்படி பூசை போடும்போது நாட்டுக்கோழியை இந்த மாதிரி கோழி ரசமாக செஞ்சு தான் சாமிக்கு பூஜை போடுவாங்க. அதை பிரசாதமாக எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அடுத்ததாக இஞ்சியையும் இடித்து எடுத்துக்கோங்க. இஞ்சியும் காய்ச்சல், சளிக்கு ரொம்பவே நல்லது. தொண்டை புண், செரிமானத்துக்கு நம்மளுக்கு ரொம்பவே உதவும். பொதுவாகவே மதுரை, சிவகங்கை, செட்டிநாடு, புதுக்கோட்டை இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சளி, காய்ச்சல் இருந்தாலே இந்த கோழி ரசம் வச்சு தான் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சளி, காய்ச்சலுக்கு இந்த கோழி ரசம் ரொம்பவே நல்லது. இருமல்லாம் ஓடிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதே மாதிரி பூண்டையும் இடித்து எடுத்துக்கோங்க. நீங்களும் சளி, காய்ச்சல் இருந்தால் கண்டிப்பாக நாட்டுக்கோழி வாங்கி இந்த மாதிரி ஒரு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இந்த கோவிட்-19 டைமில் பார்த்திங்கன்னா நம்முடைய மூச்சுக்குழல், நாசி இதெல்லாம் ஏதாவது கிருமிகளோ அலர்ஜியோ இருந்தால் கூட இந்த கோழி ரசத்தை நம்ம சாப்பிட்டோம்னா அதெல்லாம் போயிடும். அந்தளவுக்கு இது எஃபெக்டிவானது. இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி, மிளகு, மஞ்சள், பூண்டு எல்லாமே நம்ம இடித்து தான் சேர்க்குறோம். அதனால் இந்த ரசத்தை சாப்பிட்டோம்னா மூச்சுக்குழல், தொண்டையிலலாம் ஏற்படக்கூடிய அலர்ஜி, ஜெர்ம்ஸ் எல்லாமே போயிடும். இந்த சைடு எல்லாருமே இந்த லாக்டவுன் டைமில் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி ரசத்தை தான் நாங்கள் நிறையா வச்சு சாப்பிட்டோம். ஸோ இது கொரோனாவுக்கு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிளகாய், மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நாட்டுக்கோழி ரசத்தை
பெண்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறம் வந்து அடிக்கடி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் நல்லா சுரக்கும், அதோட அவங்களுக்கு வந்து நல்லா உடம்புக்கு வந்து ஒரு தெம்பு கிடைக்கும். அப்படின்றனால எங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து அடிக்கடி இந்த ரசத்தை வச்சு கொடுப்பாங்க. இந்த ரசத்தில் சேர்த்துருக்கக்கூடிய மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, காய்ந்த மிளகாய், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து சமைக்கும்போது அதோடைய டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்கையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சிக்கன் வேகட்டும்.
இப்போ பச்சரிசி சாதம் பொங்க போகிறோம். இப்போ பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சரிசி சாதம் பொங்குறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி சாதம் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நாட்டுக்கோழி ரசத்தை புழுங்கரிசி சாதத்தோடு சாப்பிட்றத விட பச்சரிசி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பச்சரிசி சாதம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு போய் பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இடித்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. இடித்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாங்கள் சின்ன பசங்களுக்கு செய்கிறனால காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் மசாலாவை எவ்வளவு காரமாக சேர்க்குறீங்களோ அவ்வளவு சளிக்கு நல்லது. ரசம் சாப்பிடும்போது ஒரு டவலை பக்கத்தில் வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா ரசம் அந்தளவுக்கு காரமாக சாப்பிடுவாங்க. ரன்னிங் நோஸ் இருக்கவங்க, சளி இருக்கவங்க 2 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா ரசம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்கையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஃபைனலாக நம்ம வச்சுருக்க நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். நாட்டுக்கோழி ரசம் செய்கிறதுக்கு நம்ம ஆயிலெலாம் ரொம்பவே யூஸ் பண்ணலை. அதனால் இந்த நாட்டுக்கோழி ரசத்தில் கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். முடிஞ்சளவு எல்லாருமே ப்ராய்லரை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லது. மசாலா நல்லா கறியில் சார்ந்திருக்கு. இப்போ சுவையான மணமான
கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த நாட்டுக்கோழி ரசத்தை பெண்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறம் அடிக்கடி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அதோட அவங்களுக்கு நல்லா உடம்புக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். அப்படின்றனால எங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா இதை அடிக்கடி இந்த ரசத்தை வச்சு கொடுப்பாங்க. நாட்டுக்கோழி ரசத்தை சாதத்தில் ஊற்றி தான் சாப்பிடணும்னு இல்லை, சூப்பு சாப்பிட்ற மாதிரி டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். நாட்டுக்கோழி ரசமும் பச்சரிசி சாதமும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். விவசாயம் சம்மந்தமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கணினிமணி சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்க. நன்றி, வணக்கம்.